ஐநா துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ஆஃபீஸ்க்கு வராங்க. நைட்டெல்லாம் நிலா சரியாக தூங்காதனால முகமெல்லாம் வாடி போய் டல்லாக வராங்க. இதை ராகவ் பார்த்துட்டு, என்ன நிலா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை போலையே, வீட்டில் தூங்குனா தூக்கம் வரும், பார்க்கோ பீச்சோ நடு ரோடோ ஹோட்டல்லலாம் தங்குனா தூக்கம் எப்படி வரும், மனசுலலாம் கவலை இல்லை, வீடு நம்மளை விட்டு போயிருச்சு, வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்களேன்னு சொல்லி நைட்டெல்லாம் தூக்க வரலையா நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, என்ன நிலா புரியலையா, தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், எப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ சொல்லுவ, அதுக்கு ஒரு கதையும் நீ கட்டுவ, நான் இந்த மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சோழனை விட்டு நீ என்னை அடிப்ப. இங்கே பாரு, எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, இதுவரை நான் எந்த பொருள் மேலேயும் ஆசைப்பட்டது கிடையாது, ஏன்னா என் மைண்ட் செட் அப்படி. இதுவரையே என் மைண்ட் செட் எல்லாமே நல்லா டெவலப் ஆகணும், ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளாக வளரணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக மற்றவங்க என்னை பார்த்து பாராட்டணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேனே தவிர, இதுவரைய ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இதுவரை போய் ப்ரப்போஸ் பண்ணதும் கிடையாது, எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு காதல் வந்ததும் கிடையாது. ஆனால் முத தடவை நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீனு, உன் மேலே எனக்கு காதலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை பார்த்தா ஏதோ டிவியில் சீரியலில் வர கதை மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறணும். சரி, நீ அவனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவனை விட்டு நீ என்னை அடுப்பலை. இதுக்கெல்லாம் இந்த ராகவ் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், நிலா பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான், வீட்டுக்கு சீல் வச்ச செய்தியும் தெரிஞ்சிருக்கு, இப்போ வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே, வீட்டுக்கு சீல் வச்சதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், நிலா பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன், அப்போ இந்த சேரன் சோழன் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் ஏதோ மூட்டை மண் சிமெண்டெல்லாம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு சொல்லி அங்கே நின்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த கஸ்தூரியும் சண்முகமும், அதாவது அந்த நடேசனுடைய அண்ணன் தங்கச்சி, ஐம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், நிலா பார்த்தா ரொம்ப கோவத்தோட பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த வீட்டை பார்த்து, பாத்தியானே அந்த வீட்டை இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, விட்டா அந்த வீடை இடிச்சு புது வீடை கட்டிடுவேன் போலயே, இவனை சும்மா விடக்கூடாதுனே, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பேசிக்கிட்டு இருக்கையில், நான் அப்போ தான் அதை யதார்த்தமாக கேட்டு நான் போய் கேட்டேன். அப்போ தான் அந்த கஸ்தூரி என்னையை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற நிலான்ற பொண்ணு என் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குது, அந்த ஆஃபீஸோடைய பாஸ் நான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த கஸ்தூரி சொன்னாங்க, இந்த வீடு அந்த நடேசன் பேர்லேயே கிடையாது, அந்த வீட்டில் எங்கள் 3 பேருக்கும் பங்கு இருக்குது, அந்த பங்கு இருக்கிறதுனால நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம், கோர்ட்டில் கேஸ் இருக்கையில் இந்த மாதிரி வீடெல்லாம் பூசக்கூடாது, அது தப்பு, நாங்கள் அந்த நடேசன் மேலே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு நான் பேசினேன், என்னதான் இது கதைன்னு கேட்கையில் அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிஞ்சிச்சு, அந்த வீடு அந்த நடேசன் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவ்வளோ உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க கிட்ட நான் ஒரு ஐடியா சொன்னேன், அவங்க கிட்ட பேசி பார்க்கையில எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாங்க, அந்த வீடு அந்த நடேசன் பேரில் தான் இருக்குது, எங்களுக்கு அந்த நடேசன் கிட்ட அந்த வீடை கொடுக்க சம்மதம் கிடையாது, அந்த வீட்டு மேலே கேஸு போடணும், அந்த வீட்டு பத்திரமும் எங்ககிட்ட தான் இருக்குது, அந்த பத்திரம் இருக்கிற தைரியத்தினால தான் நாங்கள் கேஸே போட்டோம், அவங்கிட்ட இருந்தால் அந்த கேஸு போட முடியாமல் போயிருக்குல்ல, அந்த வீடு அவனுக்கு சொந்தமாக கூடாது, அதுக்காகத்தான் நாங்கள் கேஸை போட்டோம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்ல, அப்பதான் அவங்க 2 பேத்துக்கும் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், உன்னைய பழி வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், நிலா பார்த்தா அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கஸ்தூரி சண்முகத்துக்கும் நான் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு தான் கொடுத்தேன், அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த பத்திரத்தை அவங்க என்கிட்ட கொடுத்தவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பத்திரத்தை வச்சு உங்களை என்ன பண்ணலான்னு நான் யோசித்தேன். அப்போ தான் அந்த கஸ்தூரி கிட்ட நான் தான் சொன்னேன், போலீஸை போய் கூட்டிகிட்டு வாங்க, கோர்ட்டில் இந்த மாதிரி ஆர்டர் இருக்குது, வீட்டில் இந்த மாதிரி வேலை பார்த்தா வீட்டை பூட்டி சீல் வைக்கணுன்றது கோர்ட் ஆர்டர், போலீஸை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை முதல்ல செய்யுங்கன்னு நான் சொன்னேன். அதான் அந்த கஸ்தூரியும் சண்முகமும் போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டை பூட்டி சீலம் வச்சுட்டாங்க. இப்போ மொத்த குடும்பமும் நடுத்தெருவில், போகிறதுக்கு எந்த இடமும் இருந்திருக்காதே, ஹோட்டலில் நீ இப்போ வேலை பார்க்குறதுனால கையில் ஏதோ காசு இருக்கும், அதனால் ஹோட்டலில் தங்கியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன
வேற வீட்டில் போய் வாடகைக்கு இருக்க போறீங்களா? அப்படியே வாடகைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட போட்டுக்கிற துணி மாத்து துணியை தவிர வேற எதுவும் இருக்காதே, பண்டம் பாத்திரம்னு சொல்லி எதுவுமே இருக்காதே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்கிட்ட இப்படி ஒரு குணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, பத்தாவதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ, நீ இந்த மாதிரி என்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணு திரும்ப உன்னை காதலிக்கிறதும் காதலிக்காம இருக்கிறதும் அந்த பொண்ணோடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம இப்படி என்னைய பழி வாங்குறேன்ற எண்ணத்துல எனக்கு பின்னாடி இருக்கிற மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவில் நிக்க வச்சிருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏய் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன அடிச்ச அந்த சோழன், ஏன் காதலை வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட நீ, 2 பேரும் நடு ரோட்டில் நிற்கதியா நிக்கணும்னு நான் நினைச்சேன். அது எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சு. அந்த வீடு எனக்கு என்ன, அந்த நடேசன் பேர்ல சொந்தமா இருக்கு, இவங்க என்ன கேஸ் போட்டிருப்பாங்க, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியுமா என்ன? நான் யதார்த்தமா வந்தேன், இது எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சு. எல்லாம் என் நேரம், எனக்கு எல்லாமே கைகூடி வந்துச்சு. நானும் என் பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணேன், எல்லாம் சக்சஸா முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் நிலாவுக்கு பயங்கரமான கோவம். இவனை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. நம்ப மாட்டேல இப்ப கூட, என்னடா இவ ஏதோ கதை சொல்றான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட், அந்த வீடு நடேசன்ற பேர்ல தான் இருக்கு, பாத்தியா அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா டாக்குமெண்ட்டை நீட்ட. அதை பார்த்தது நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நிலா பார்த்தா அந்த டாக்குமெண்ட்டை புடுங்க பாக்குறாங்க. ராகவ் பார்த்தா பட்டுன்னு எடுத்துறாரு. என்னை பார்த்தா கேனப்பாய மாதிரி தெரியுதா? நீ டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிருவ, அதுக்கப்புறம் இவ்வளோ பிளானையும் போட்ட நான் என்ன வாயில குச்சியை வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பேசவும் நிலாவால ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் கிட்ட இருந்து எப்படி டாக்குமெண்ட்டை வாங்குறது? இனிய பழி வாங்குறன்ற பேர்ல மொத்த குடும்பத்தை நடுத்தெருல நிப்பாட்டிட்டான். இதுக்கு அந்த கஸ்தூரியும் சண்முகமும் உடந்த, இவங்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. நிலாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. ஆஃபீஸும் பார்த்தா முடிஞ்சிருது. ஈவினிங் சோழன் பார்த்தா பிக்கப் பண்ண வராரு. நிலா முகத்துல பார்த்தா அவ்வளோ ஒரு கோவம் வருத்தம் எல்லாமே இருக்கு. என்னங்க நீங்க இன்னும் வீட்டுக்கு சீல் வச்சதே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, இல்லை சோழன், அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல சோழனுக்கு பார்த்தா சும்மா பத்திக்கிட்டு கோபம் வருது. என்னங்க சொல்றீங்க? அந்த ராகவ மூஞ்சியை மட்டும் அடைச்சிருக்க கூடாதுங்க, கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சு அவனை காணாம படம் ஆக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா கோபப்படுறாரு.